அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேந்திராதிபத்திய தோஷம். ஓகேங்களா? கேந்திராதிபத்திய தோஷம் என்றால் என்ன? இந்த கேந்திரம் இருக்கு இல்லைங்களா? 4, 7, 10 இந்த கேந்திரத்தில் சுபகிரகங்கள் ஆட்சியாக நின்றுச்சுனாக்க கேந்திராதிபத்திய தோஷத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கன்னி லக்னம் வைங்க. கன்னி லக்னத்துக்கு குரு 4ல் ஆட்சியாக நிற்கிறாரு அப்படின்னா அவர் கேந்திராதிபத்திய தோஷத்தில் இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி 7ஆம் கேந்திரத்தில் 7ஆம் இடத்துல குரு ஆட்சியாக நிற்கிறாரு மீன வீட்டில் அப்படின்னாக்க அவரும் கேந்திராதிபத்திய தோஷத்தில் இருக்கிறாரு 7ஆம் வீட்டில் 7ஆம் கேந்திரத்தில். ஓகேங்களா? அடுத்தது 10ஆம் கேந்திரம். 10ஆம் கேந்திரன்றது எது? மிதுனம். கன்னி லக்னத்துக்கு 10ஆம் கேந்திரம் மிதுனம். அந்த மிதுனத்தில் புதன் தனிச்சு ஆட்சியாக நின்னாக்க அவரும் கேந்திராதிபத்திய தோஷத்தில் இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ இந்த கேந்திராதிபத்திய தோஷம் யார் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப மேக்சிமம் யாருக்கு வரும், எந்த லக்னங்களுக்கு வரும், எந்த ராசிக்கு வரும்? இப்போ சரம் ஸ்திரம் உபயம் சொன்ன இல்லைங்களா? ராசி சரராசி, ஸ்திரராசி, உபயராசி. இதில் பார்த்தீங்கன்னா உபயராசிக்கு தான் அதிகமாக கேந்திராதிபத்திய தோஷம் செயல்படும். ஓகேங்களா? அது யார் யாருக்கு செயல்படும், எந்தெந்த சுபகிரகங்களுக்கு செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குரு புதன், அடுத்தது சுக்கிரன், அடுத்தது வளர்பிறை சந்திரன். ஓகேங்களா? பாருங்க. கேந்திராதிபத்திய தோஷம். ஃபார் எக்ஸாம்பிள் யார் யாருக்கு எந்தெந்த கிரகத்துக்கு வரும்? குரு, புதன், சுக்கிரன், வளர்பிறை சந்திரன். இவங்களுக்கு தான் இந்த கேந்திராதிபத்திய தோஷம் வரும். அதில் முக்கியமாக இந்த குருக்கும் புதனுக்கும் தான். ஏன்னா உபயராசிக்கு இவங்க தான் கேந்திரத்தில் வருவாங்க. ஓகேங்களா? அதனால் இதுக்கு தான் நிறையா கேந்திராதிபத்திய தோஷம் செயல்படும். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லைங்களா? இங்கே கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு 4ஆம் கேந்திரத்தில் குரு இங்கே இருக்கிறாரு அப்படின்னாக்க இது கேந்திராதிபத்திய தோஷத்தில் இருக்கிறாரு குரு. இதே குரு இங்கே மீனத்தில் ஆட்சியாக நிற்கிறாரு. ஓகேங்களா? இவரும் ஆட்சியாக நிற்கிறாரு, அப்போ அங்கே ஆட்சியாக நிற்கிறாரு அப்படின்னா இவரும் கேந்திராதிபத்திய தோஷத்தில் இருக்கிறாரு. அதே மாதிரி இங்கே மிதுன லக்னத்துக்கு புதன் தனிச்சு நிற்கிறாரு அப்படின்னா இவரும் கேந்திராதிபத்திய தோஷத்தில் இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். சரி, அதே மாதிரி பாவகிரகங்கள் பார்த்துச்சுன்னு வைங்க. பாவகிரகங்கள் அந்த கேந்திராதிபத்திய தோஷத்தில் இருக்கிறவங்கள பாவகிரகங்கள் சேர்க்கையோ இல்லை பார்வையோ இருந்தாக்க அந்த கேந்திராதிபத்திய தோஷம் செயல்படாது. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ பாவகிரகங்களோட சேர்க்கை, பார்வை, இணைவு, சம்பந்தம் எதுவுமே இல்லை. அப்போ கேந்திராதிபத்திய தோஷம் செயல்படாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்பவும் சான்ஸ் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தசை வரணும். எந்த தசை?
எந்த எந்த கிரகம் வந்து கேந்திரத்தில் நின்று அந்த தோஷத்தில் இருக்குதோ அந்த தசை வரணும். அந்த தசை வந்தால் தான் அது வந்து என்ன ஆகும், செயல்படும், முழுசாக செயல்படும். ஓகேங்களா? அதாவது காரக ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல காரக ரீதியாக தசை வரணும். இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் தசை வரணும். இல்லை அப்படின்னாக்கா கேந்திராதிபதி தோஷம் வாழ்நாள் முழுக்க நடக்கும். ஆனால் அந்த தசையில் வந்து முழுசாக செயல்படும். ஓகேங்களா? சரி, இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகத்தை ஒன்று சொல்லலாம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் ஜாதகம் எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இப்போ பாருங்க, அவங்களோட லக்னம் மிதுன லக்னம். மிதுன லக்னம். குரு வந்து இங்கே அவங்களுக்கு தனிச்சு இருப்பாங்க. குரு வந்து தனிச்சு நிற்கிறாங்க. அப்போ குரு தனிச்சு நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க கேந்திராதிபத்திய தோஷத்தில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த அவங்களுக்கு என்னென்ன நடந்துச்சோ, கடைசியில் என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை வந்துச்சு, பிரச்சனை மீன்ஸ் உடம்பு சரியில்லாமல் போய் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு இல்லைங்களா, அதை சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நடந்தது காரணம் கரெக்டாக அவங்களுக்கு அப்போ குரு தசை வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா பாவகிரகங்களோட சேர்க்கை, பார்வை அதெல்லாம் எதுவும் இல்லை, தனிச்சு நிற்கிறாரு. தனிச்சு நிற்கிறப்ப என்னாச்சு, கேந்திராதிபத்திய தோஷம் முழுசாக செயல்பட்டுச்சு. ஓகேங்களா? அதனால தான் அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு. ஓகேங்களா? அப்போ கேந்திராதிபத்திய தோஷம் எந்த லக்னத்துக்கு மேக்சிமம், எந்த ராசிக்கு மேக்சிமம் வரும், உபய ராசிக்கு வரும். அந்த லக்னங்கள் உபய லக்னங்கள், இந்த 4 மூலை. ஓகேங்களா? இவங்களுக்கு தான் வந்து கேந்திராதிபத்திய தோஷம் அதிகமாக செயல்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகத்தை என்ன போடுறேன்னு பாருங்கள். தனுசு லக்னம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் வந்து இங்கே தனிச்சு இருக்கிறாரு. சனி இங்கே இருக்கிறாரு. குரு ராகு இங்கே இருக்கிறாங்க. குரு வக்ரமாயிருக்காரு. ஓகேங்களா? குரு வக்ரமாயிருக்காரு. வேற எந்த கிரகங்கள், இப்படி இருக்கு. அந்த ஜெயலலிதா அம்மாவுக்கு ஏன் கேந்திராதிபத்திய தோஷம் அந்த இடத்துல வந்து கரெக்டாக 7ஆம் இடத்துல வந்து நடந்துச்சு அப்படின்னாக்கா, அந்த 7ஆம் இடம் வந்து என்னது, கணவன் ஸ்தானம். ஓகேங்களா? கணவன் ஸ்தானம். அந்த கணவன் ஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால அந்த தோஷம் செயல்பட்டது. அப்போ ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம், இந்த இடத்துல இருக்கிற குருவை தவிர மற்ற இடத்துல இருக்கிற ஆதிபத்தியங்கள், காரத்துவம், இது எல்லாமே நடந்துச்சு. ஆனால் இந்த இடத்துக்கு உண்டான இது மட்டும் நடக்கல. கேந்திர ஆதிபத்திய தோஷம் இருக்கிறதுனால அவங்களுக்கு மேரேஜ் ஆகலை. ஓகேங்களா? அப்போ அவங்களுக்கு
எப்படி நடந்துச்சு? கேந்திராதிபத்திய தோஷம் தோஷம் இருக்கு. அடுத்தது பாதகாதிபதி. பாதகாதிபதி யாரு? 7. 7 யாரு? குரு. கேந்திராதிபதி தோஷமும் இங்கே தான். அடுத்தது பாதகாதிபதியும் பார்த்தீங்கன்னா 7 குரு தான். அடுத்தது மாரகாதிபதி யாரு? 7 11. உபய லக்னங்களுக்கு 7 11 மாரகாதிபதி. பொதுவாக சொல்ல போனாக்க 2 7 நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, 2 7 பொதுவாக சொல்ல போனால் மாரகாதிபதி. அப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக வரதுலேயும் வந்தாச்சு. அடுத்தது இவங்களுடைய லக்னத்துக்கும் பாதகாதிபதி இது மாரகாதிபதி பார்த்தீங்கன்னாக்கா 7. அப்போ 2துலேயுமே வருது. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எப்படி ப்ராப்ளம் வந்துச்சு? கேந்திர, அடுத்தது கேந்திர, பாதக, மாரக எல்லாத்துலேயும் பிரச்சனை வந்துச்சு. ஓகேங்களா? அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து செயல்படுத்தினாங்க. கேந்திராதிபதி மட்டும் செயல்படுத்தலை, எல்லாமே சேர்ந்து செயல்படும். அந்த கேந்திராதிபத்திய தோஷம் வந்து எப்போ செயல்பட்டுச்சு? இவங்கெல்லாம் சேர்ந்து தான் செயல்பட்டுச்சு. அதனால தான் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளங்கள்லாம் வந்தது. ஓகேங்களா? சரி. இந்த மேரேஜ் நடக்காததுக்கு காரணம் 7 வந்து குரு இருக்கிறாரு. அப்போ 7ஆம் வீடு வந்து கணவன் ஸ்தானம். அதனால் வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆகலை. அடுத்தது மற்றதெல்லாம் அவங்களுக்கு நடந்துச்சு, ஆனால் அதை மட்டும் நடக்கலை. ஓகேங்களா? சரி. இப்போ இவங்களுக்கு இன்னொரு ஜாதகம் நான் சொன்னேன் இல்லைங்களா, தனுசு லக்னம், ராகு, குரு, சூரியன், ஓகேங்களா? இப்போ இவங்களுக்கு தனுசு லக்னம், தனுசு ஓகே தனுசு லக்னம். இப்போ இவங்களுக்கு வந்து கேந்திராதிபத்திய தோஷம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தா கேந்திராதிபத்திய தோஷம் இருக்கு. ஓகேங்களா? கேந்திராதிபத்திய தோஷம் இருக்கு. அப்போ இந்த கேந்திராதிபத்திய தோஷம் இவங்களுக்கு எப்போ செயல்படும் அப்படின்னாக்கா, அது வாழ்நாள் முழுக்க செயல்படும். அது எப்படி செயல்படுனாக்கா, இந்த இடத்துக்கு உண்டான ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? இந்த இடத்துக்கு உண்டான ப்ராப்ளம், இந்த இடத்துக்கு உண்டானது என்னது? கலத்திரஸ்தானம். அந்த கலத்திரஸ்தானத்துக்கு உண்டான ப்ராப்ளங்களும் ஃபேஸ் பண்ணணும் அவங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா சனி பார்வை 1 2 3 இங்கே தான் வருது. அடுத்து சனி பார்வை பார்த்தீங்கன்னாக்கா எங்கே வருது? இங்கே தான் வருது. அடுத்து 10ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் வருது சனி பார்வை. செவ்வாய் அவங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியல. சரி, ஓகே. அவங்க செவ்வாய் பார்வையும் கிடையாது, ஆனால் செவ்வாய் பார்வை இல்லை. அதே மாதிரி வந்து வேறு சூரியன் சேர்க்கை இல்லை. இந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. டிகிரி வைஸ் பார்த்தாக்க கூட இது வந்து ஒரு 29 டிகிரியில் இருக்குது அப்படின்னா கூட, சூரியன் வந்து 29 டிகிரியில் இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செய்யாது, செயல்படாது. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி கண்டிஷனில் அவங்களுக்கு செயல்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் வந்து கேந்திராதிபத்திய தோஷம். இது எப்போ செயல்படும்? முழுசாக தசையில் செயல்படும். ஆனால் கேந்திராதிபத்திய தோஷம் வாழ்நாள் ஃபுல்லாக இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் என்ன நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக நடக்கணுமா அதெல்லாம் நடக்காது. இதை தவிர மற்ற இடங்கள்லாம் நல்லதாக நடக்கும், போயிட்டுருக்கோம் எல்லாமே. ஓகேங்களா? படிப்புலேருந்து படிப்பு ஸ்தானம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மற்ற ஒவ்வொரு ஸ்தானங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுலலாம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும். இங்கே வந்து மெயினாக கேந்திராதிபத்திய தோஷத்தை பற்றி தான் இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த இடத்துல 7ஆம் வீட்டோட ஃபங்க்ஷன் வந்து அந்த இடத்துல இருக்காது. ஓகேங்களா? செயல்படாது அந்த இடத்துல.
அப்போ அது செயல்படும். கேந்திராதிபதி தோஷம் அந்த இடத்துல செயல்படும். அப்போ எப்போ வந்து இந்த 4, 7, 10 வந்து தனிச்சு ஆட்சியாக சுபகரங்கள் இருக்குதோ, அதில் முக்கியமாக குரு, புதன் இவங்க 2 பேர் நிற்கிறாங்களோ தனிச்சு, அதாவது பாவகிரகங்கள் பார்வை சேர்க்க இதெல்லாம் எதுவுமே இல்லாமல், எந்த சம்மந்தமும் பாவகிரகங்களோட சம்மந்தம் எதுவும் இல்லாமல் இருக்கிறப்ப கண்டிப்பாக செயல்படும். அதில் ஒன்றும் எந்த மாற்றமும் இல்லை. அதில் அவங்களுக்கு மற்ற விஷயங்களும் பார்க்கணும், மற்ற கிரகங்களோட இது எல்லாத்தையும் பார்க்கணும். மற்ற கிரகங்கள் என்ன பார்த்தாலும் பார்வை சேர்க்க இருக்கக்கூடாது. இருந்துச்சு அப்படின்னாக்கா செயல்படாது, இல்லைன்னாக்கா கண்டிப்பாக செயல்படும். ஓகேங்களா? சரி, இது ஒரு சும்மா சிம்பிளாக உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக போட்டேன். சரி, அடுத்து எனக்கு ஜோதிடத்தில் எப்போ ஒரு இது வந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். நான் எப்போ ஜோதிடத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு என்ன இதுன்றதை நான் சொல்கிறேன். நான் ரொம்ப வருஷங்கள்லாம் கிடையாது ஜோதிடத்தில். என்னுடைய லைன் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பிளட் லெபார்ட்ரி, ஓகேங்களா, கிளினிக்கல் லெபார்ட்ரி அந்த ஃபீல்டில் தான் இருக்கேன் நான். அதை ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கிறப்ப பிளட் டெஸ்ட்டு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி இதில் தான், லேபு, எக்ஸ்ரே அந்த மாதிரி இதில் தான் நம்ம இருக்கோம். ஆனால் இந்த ஃபீல்டு எப்படி என்னால் வர முடிஞ்சது அப்படின்னாக்க, எனக்கு என்கிட்ட வந்து பிளட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்தாருங்க. என்கிட்ட ஒருத்தர் வந்தார். வந்தப்போ அவர் டெஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னாரு. பிளட் சாம்பிள்லாம் எடுத்தாச்சு. எடுத்து எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பேசினார். இந்த மாதிரி உங்களோட இது என்னதுங்க, இது ராசி என்னது, நட்சத்திரம் என்னது, இப்படிலாம் கேட்டாருங்க. சொன்னேன், ராசி நட்சத்திரம் மட்டும் சொன்னேன். அடுத்தது உங்கள் லக்னம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். இது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வருஷங்கள்லாம் கிடையாது, ஓகேங்களா, ரொம்ப வருஷம்லாம் கிடையாது. கடந்த 11 மாதங்களாக தான், 11 மாதமாக தான், 11 மாதத்துக்கு முன்னாடி தான் அவர் வந்து கரெக்டாக அவர் வந்து 11 மாதம் ஆகுது. ஒரு வருஷம் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன். 11 மாதம் தான், 11 மாதம் வந்தார். வந்தவொடனே உங்கள் லக்னம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க. ராசி நட்சத்திரம் கேட்டார், லக்னம் என்னன்னு கேட்டார். எனக்கு லக்னம்னா என்னங்க அப்படின்னு கேட்டேன். லக்னம்னா என்னன்னு கேட்டேன். லக்னம்னு ஒன்று இருக்குங்க அப்படின்னு சொல்லி உங்கள் டைம் சொல்லுங்கள் அப்படின்னா, எனக்கு டைம்லாம் ஓரளவுக்கு தெரியும். டைம் சொன்னேன், அப்புறம் டேட்டு சொன்னேன், அப்புறம் எல்லாம் போட்டார். போட்டுட்டு ஜாதகத்தை போட்டு பலன் சொன்னார். பலன் சொல்கிறப்ப எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. கரெக்டாக இருக்கிறப்ப பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. என்னடா இது, என்னமோ மொபைல் எடுத்தார், இப்படி இப்படின்னாரு, அவர் பாட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தருமபுரி பக்கத்தில் ஒரு சின்ன வில்லேஜு. அந்த வில்லேஜில் தான் அவரோட சொந்த வீடு, சொந்த ஊர் எல்லாமே அதுதான். அங்கேருந்து தான் வந்தார். அவர் பெயர் வந்து விஜயகுமார். அவர் வந்து ஜோசியர்லாம் கிடையாது. அவர் வந்து பார்த்திங்கனாக்கா ஆடிட்டர். அவர் ஆடிட்டர். அவர் ஐடி ஃபீல்டில் இருக்கிறாரு. அவர் வந்து எனக்கு முத ஜோதிடத்தை வந்து அறிமுகப்படுத்தினது அவர் தான். எப்படி அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து உட்காந்துட்டு பேசிவிட்டு அப்புறம் என் மிஸ்ஸஸ்க்கு கொடுத்தேன். அப்புறம் பார்த்திங்கனாக்கா என் பசங்களுக்கு 2 பேருக்கு கொடுத்தேன். அப்புறம் இன்னும் எங்கள் ரிலேஷன்ஸு ஒரு 2-3 பேருக்கு கொடுத்தேன். எல்லாத்தையும் கரெக்டாகவே சொன்னார். பார்க்குறப்ப எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடியே, அதாவது எதுக்கு முன்னாடியே எனக்கு 16 வருஷம், நான் திருச்சியில் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாம் அங்கே தான். ஆனால் இந்த ஊருக்கு வந்து 1990 வந்தேன். 90 வந்து இந்த ஃபீல்டில் அப்படியே இது லேப் ஃபீல்டில் அப்படியே வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த லேப் ஃபீல்டில் தான் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு இந்த மாதிரி சொன்னோன்னா இப்போ எனக்கு ரொம்ப இதாகி போச்சு. என்னடா அது இவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்களே, ஒரு லைஃப் விஷயத்தை வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு.
ஆனால் இதில் எனக்கு வந்து நான் திருச்சியில் இருக்கிறப்ப ஒரு 16 வயசுலேயே வந்து வேற ஒரு ஸ்கூல் புக்கு ஏதாவது வாங்குறதுக்கு புக் ஷாப் போயிருந்தேன். புக் ஷாப் போயிருந்தப்ப பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே குடும்ப ஜோதிடம்னு ஒரு புக்கு மட்டும் இருந்துச்சு. புக்கு வந்து அது மட்டும், மற்ற புக்கெல்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து கண்ணில் படுறது அது அது மட்டும் பட்டுச்சு. அது ரூ. 75 என்னமோ போல இருக்குது அப்போ. நான் சொல்கிறது எனக்கு 16 வயசில். ஓகேங்களா? திருச்சியில். அப்போ அந்த புக்கை கொடுங்க, எடுங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தாக்கா ஒன்றும் புரியல. சரி வீட்டில் போய் இது படித்தாக்கா நமக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு போயிட்டேன். வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அது அப்படியே இருக்கட்டும். அது வாங்கிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே புரியல. அது அப்படியே அப்படியே மறுபடியும் வச்சாச்சு. திருப்பியும் அந்த ஊரை விட்டு வந்தாச்சு. அப்புறம் அந்த புக்கு நான் எத்தனை வீடு மாறினோமோ அத்தனை வீடும் அந்த புக்கும் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் புக்கில் இப்போ பார்த்தாக்கா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சரி இது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் அந்த பிளட் டெஸ்ட்டு கொடுத்தார் இல்லைங்களா? பிளட் டெஸ்ட்டு கொடுத்துட்டு ரிப்போர்ட்டை வாங்குறதுக்கு வந்தார். ரிப்போர்ட்டை வாங்குறதுக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா, அவர் வந்தவுடனே நான் என்ன பண்ணிட்டேன், எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். கூப்பிட்டு போய் எங்கள் அம்மா முன்னாடி பலன்லாம் சொல்ல சொன்னேன். அவரும் சொன்னார். இன்னும் ஒரு 2, 3 ஜாதகங்கள்லாம் கொடுத்தேன். அவரும் சொன்னார். எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் என்ன சொன்னார், சார் என்னைய விட உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கு சார். எந்த அமைப்பு? ஜோதிடத்துக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை தாங்க சொன்னார். வேறு ஒன்றுமே இல்லை. எனக்கு வந்து அந்த 16 வயசில் வாங்கின புக்கை வந்து அது புக்கு மறுபடியும் எங்கேயோ போயிடுச்சு. அதை விட்டுருங்க, போயிடுச்சு. ஆனால் அந்த லக்னம்னு ஒன்று என்னன்னு சொல்லி நான் கேட்டேன் பாருங்க. லக்னம்னு ஒன்று இருக்குதா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன் பாருங்க. அதுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அவர் ரிப்போர்ட் வாங்க வந்தப்போ மறுபடியும் நான் வந்து அவர் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் பலன்லாம் சொல்ல வச்சுட்டு, உங்களுக்கு இந்த அமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கு என்னை விட அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து எனக்கு அன்றைக்கி நைட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தூக்கம் வரல. என்னடா இப்படி சொல்கிறாரு, நம்மளுக்கு ஆரம்பத்திலே நம்ம அந்த மாதிரி புக்கு வாங்கியிருக்கிறோமே, ஆனால் நம்மளுக்கு அந்த அமைப்பெல்லாம் இல்லையே, இல்லைன்னா அப்போவே நம்மளுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குமே, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்ட்ரெஸ்ட்டு மட்டும் இருக்குது, ஆனால் புரியல. கடைசியில் என்ன பண்ணேன், நான் காலையில் எப்படா விடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு நைட்டே வந்து ஆமாம் நைட்டு இங்கேருந்து வீட்டுக்கு போனோடனே நான் நைட்டு ஃபோன் பண்ணேன். இல்லை அதுக்கு அடுத்த நாள் நினைக்கிறேன் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு நான் வரேங்க, நாளைக்கு வரட்டுமா அப்படின்னு கேட்டேன். வாங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்னு. என்ன விஷயமா சார் அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க பேசிக்கலாம் எப்படி என்னன்ட்டு, ஜோசி என்ன மதம் என்னன்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நேராக கிளம்பிட்டேன். இங்கேருந்து ஒரு 25-26 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து கிளம்பிட்டு அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டில் அவர் ரூமில் வச்சு சொல்லி கொடுத்தாரு. லக்னம்னா என்ன இதுன்னு சொல்லிக்கிறேன். ஒன்று அப்படியே தலை சுற்றுது. போட்டார் கட்டத்தை. அவர் இது லேப்டாப் எடுத்தார், இதெல்லாம் சொன்னார். அப்புறம் நான் ஒரு நோட் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இங்கேருந்து நோட்டு நல்லா எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, சார் லக்னம்னா என்ன, லக்னாதிபதினா என்ன, ஒவ்வொன்றா அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தார். எல்லாம் அவரே எழுதி கொடுத்தார். எழுதுறேன் நான் எழுதலை, அவரே எழுதினார். இதுதான் சார் பாயிண்ட் மெயினாக அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னார். அது சொல்லிட்டு அதோடு முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கவே முடியல. அவர் ஃபாரின் போயிட்டார். இந்த கண்டிஷனில் எனக்கு அவர் இருந்தாவது நான் அப்பப்போ டவுட் கேட்பேன். பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே கேட்க முடியல, பேசவே முடியல. அவர் ஃபோனும் எடுக்க மாட்டேன்றாரு. அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் அவரே பேசுவார். அவர் அந்த நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் பேசினாக்கா என்னத்தை புரியும்? எனக்கு கேட்குறதுக்கும் ஒன்றும் தெரியாது, ஆனால் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணேன், எங்கள் சிஸ்டர் கொஞ்சம் லைட்டாக பார்ப்பாங்க. எங்கள் தங்கச்சி அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் பார்ப்பாங்க. இந்த பொருத்தம் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து சொல்லுவாங்க. ஏதாவது யாருக்காவது வந்து பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு இந்த ராசி செட் ஆகுமா இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது சொன்னோம்னாக்கா இது அமுச்சு விட்டோம்னாக்கா அதுக்கு இது ஓகே வரும், நீங்கள் போய் ஜோசியரை போய் பார்த்தாக்கா பொருத்தம் பார்த்துட்டு வாங்க, ஆனால் வர மாதிரி தான் இருக்குது, ஆனால் அங்கே போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்கிறப்ப எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி. அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து ஜோசியர்கிட்ட போனோம்னாக்கா அவங்க பார்த்து சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ், அந்த ஜோதிடத்துக்கு உண்டான அந்த டேர்ம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பேசுகிறப்ப எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஆனால் ஒரு வார்த்தை கூட என் வாயில் வராது. ஆனால் அதெல்லாம் நான் பேசணும்னு எனக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் எனக்கு சுத்தமாக வராது. இப்படிலாம் பேசுகிறாங்க, நம்மளுக்கு வருமா, நம்மளுக்கு பேச்சே ஒழுங்காக வர மாட்டேங்குது, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு.
அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கிறத பார்த்துட்டு எங்கள் சிஸ்டர் என்ன சொன்னாங்க, அவங்கள்ட்ட நான் அப்பப்போ போய் அவர் தான் ஃபாரின் போயிட்டாரு, விஜயகுமார் தான் ஃபாரின் போயிட்டாரு. சரி எங்கள் சிஸ்டர் போய் ஏதாவது கேட்கலாம், ஃபோன் பண்ணி கேட்டாக்க ஃபோனில் போய் எவ்வளோ சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி நேர்லேயே போகலாம்னாக்கா அந்த சூழ்நிலையே வந்து ஒன்றும் சரியாக வரல. அப்புறமா அவங்க வந்து என்ன சொன்னாங்க, திரு ஆதித்ய குருஜின்னு ஒரு இருக்கிறாரு யூடியூப்பில் வந்து, அவர் நீ போட்டேனாக்கா அந்த 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 வீடியோலாம் கேளு அப்படின்னாங்க. அப்புறம் அந்த வீடியோ வந்து போட்டோன்னே அவன் வந்தார். என்னமோ படப்படன்னு என்னமோ பேசினார், ஒன்றுமே புரியல எனக்கு. நம்மளுக்கு ஒன்றுமே புரியல. லக்னம்னா அப்போ தான் லக்னம்னா லா போட்டிருக்கோம், அது தான் வந்து என்னமோ சொன்னார், அவ்வளோதான், என்னமோ தான் அப்படி தான் சொன்னார். முழுசாலாம் தெரியல. ஆனால் இருந்தாலும் ஒரு விஷயம் அதில் இருக்குது, அது என்ன அப்படின்றது உள்ளே போய் பார்க்கணும், அதில் தெளிவடையணும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது எனக்கு. அப்புறம் இவர் இதை பார்த்தேன். 2 வீடியோ முழுசாலாம் பார்க்கல, சும்மா ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது, அப்படியே பார்த்தேன். 5 நிமிஷம் 6 நிமிஷம் பார்த்துருப்பேன். பார்த்தா ஒன்றுமே புரியல. அப்படியே பார்க்க அப்படியே மெய் மறந்து அவர் வாயவே பார்த்துட்டு இருக்கிறேன். நான் மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பேசுகிறாரு, என்னமோ கணக்கு போடுறாரு, கட்டம் போடுறாரு, அதை போடுறாரு, அப்படியே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் இதில் நான் தெரிஞ்சுக்கணும், கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும். ஆனால் இவர் சொல்கிறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நம்ம இது விஜயகுமார் வந்து என்ன சொன்னார், இல்லை இதெல்லாம் சொன்னார், லக்னாதிபதி, இந்த இது ராசி, நம்ம ஜாதகத்தில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு, பேசிக்காக என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி எழுதி கொடுத்தா, ஒரு 10 பாயிண்ட் எழுதி கொடுத்துருப்பாரு. அந்த பாயிண்ட்டை மட்டும் வச்சு அதுதான் எனக்கு தெரியும். அந்த 10 பாயிண்ட் தான் தெரியும், பாயிண்ட் மட்டும் தான் தெரியும். அது உள்ளே வந்து எலாபரேட்டாக தெரியாது, டெப்த்தாக தெரியாது. பாயிண்ட் அந்த இது ஹிண்ட்ஸ் மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஆதித்ய குருஜி சார் வந்து சொல்கிறாரு, கிளாஸ் எடுக்கிறாரு, ஒன்றுமே புரியல. அப்படியே இனிமேல் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பேர் வந்து நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் பாருங்க. கொஞ்சம் புரியுது, இருந்தாலும் அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம், அந்த வார்த்தைங்கள்லாம் எனக்கு புரியல. அப்புறம் என்ன பண்ணேன், ஒரு மாதம் இப்படியே மற்றவங்களுக்கெல்லாம் அப்படியே வீடியோஸ்லாம் ஒன்றா அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அதுக்கு உண்டான புக்கு ஒன்று, பழைய புக்கு, எங்கள் சிஸ்டர் வீட்டில் ஒரு சின்ன புக்கு, என்னமோ ஒரு புக்கு இருந்துச்சு, பேர் கூட மறந்துடுச்சு. அந்த புக்கை வாங்கி பார்த்தேன். அதில் நட்பு, பகை, அது இது இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ ஜோதிடம் என்றால் என்ன, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அப்படி பார்த்தேன். எனக்கு இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, புக்கை படிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது. புக்கு நான் படிக்கிற காலத்திலே படிக்க மாட்டேன், ஒரு இடத்துல உட்காந்து நான் படிக்க மாட்டேன். அப்படி இருக்கிறப்ப எனக்கு இந்த புக்கை படிக்கணும்னா, தொடர்ந்து படிக்கணுன்னாவே எனக்கு பிரச்சனை. அப்படி இருக்கிறப்ப இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு உட்காந்து படிக்கிறேன். படிக்க ஏறுற மாதிரி இருக்குது. திருப்பி அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அப்படியே குழப்புது, இந்த மாதிரியெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. கடைசியில் ஒரு மாதம் அப்படியே போச்சு. ஒரு மாதம் போனவுடனே சரி நம்ம திரு ஆதித்ய குருஜி அவரது நம்ம போடுவோம் வீடியோவில் அப்படின்னு சொல்லி போட்டால், அவர் கிளாஸ் எடுக்கிறாரு. அவர் சொல்கிற விஷயம் அப்படியே எனக்கு புரியுது. ஒன்று கூட புரியாமல் இல்லை, இன்னைய வரைக்கும் ஒன்று கூட புரியாமல் இல்லை. எவ்வளோ ஒரு கிரிட்டிக்கல், அவர் மட்டும் இல்லை, அவருதே புரிஞ்சிருச்சுன்றப்போ அப்புறம் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக புரியும்ல. ஆனாலும் ஒரு பிரச்சனை எனக்கு என்னென்னா, நட்சத்திரத்தை பற்றி எனக்கு வந்து அந்த நட்சத்திரம் 27 நட்சத்திரம் யாரா மனப்பாடம் பண்ணுற எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து 27 நட்சத்திரத்தையும் அதை மனப்பாடம் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து இது கிரகங்களும் நட்சத்திரங்களும் அதை எப்படின்னு இப்போ பார்த்துட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ராசிகளும் நட்சத்திரங்களும் அதெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. இருந்தாலும் நம்ம ஆதித்ய குருஜி சார் என்ன சொல்கிறாரு, நட்சத்திரத்தில் வந்து பலன் இல்லை, சாரத்தில் வந்து பலன் இல்லை, நம்மளுக்கு வந்து ஆதிபத்திய காரகத்துவம் தான் அப்படின்னு சொல்லுவார். சரி, இதெல்லாம் அப்படியே சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒவ்வொன்றா இந்த சரி ஒரு இதில் நம்மளுக்கு வந்து அந்த பேசிக் வந்து புரிஞ்சிருச்சு. அந்த புரிஞ்சனால தான் இவர் சொல்கிறதெல்லாம் நம்மளுக்கு புரியுது. அப்படியே இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டேஜில் இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் நான் ஃபஸ்ட்டு இவர்கிட்ட போயிட்டு வந்தேன் இல்லைங்களா, நம்ம விஜயகுமார் வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன் இல்லைங்களா, அவர் வந்து சொல்லி 2வது நாள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நான் என் ஜாதகம், மற்றவங்க ஜாதகம், எங்கள் சிஸ்டர் ஜாதகம், எங்கள் வீட்டில் இருக்க ஜாதகம், இதெல்லாம் வச்சு நானே வந்து
ஏதோ ஒன்று ஆட்சி உச்சம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு அப்படியே இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு 2-3 நாள்லேயே வந்து மறுபடியும் அவர் வந்தார். யார்? விஜயகுமார் வந்து மறுபடியும் வந்தார். வந்தவொடனே அப்புறம் அவர்கிட்ட நான் சொன்னேன். இந்த மாதிரி சொன்னப்போ பார்த்தீங்கன்னா அவர், சார் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க சார், இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னோடனே அப்புறம் நல்லா படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் புக்ஸ்லாம் வாங்கி ஓரளவுக்கு படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு வந்ததுக்கு மெயினான காரணம் வந்து உட்காந்து எழுதுன்னு நோட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 2 குயர் நோட்டு இந்த 11 மாதத்துலேயே 2 குயர் நோட்டு மட்டும் ஏகப்பட்ட நோட்டு காலி பண்ணியிருக்கேன். ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. அந்த ரீஃபில் பென் இருக்கு இல்லைங்களா, 1.5 நாளைக்கு ஒரு ரீஃபில் தீரும். 1.5 நாளைக்கு ஒரு ரீஃபில் தீரும். அப்போ எவ்வளோ நோட்டு எழுதிருப்பேன்னு பார்த்துங்க. எவ்வளோ இப்போ வரைக்கும் இப்போ தான் கொஞ்சம் எழுதுறதை விட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா எழுதிட்டு தான் இருந்தேன். நோட்டுங்களே ஏகப்பட்ட நோட் இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து எனக்கு வந்து ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்கள் கிளாஸ் எடுத்தது எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணது. அது அட்ராக்ட் பண்ணிச்சு. அதே சமயத்தில் அவர் தான் நம்மளுக்கு குரு அப்படின்னு சொல்லி அவரை மட்டும் நான் சொல்லலை, மற்றவங்க எல்லோரும் சேர்ந்து தான். ஆனால் அதில் வந்து அவரை வந்து நான் முன்னிலைப்படுத்துகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னுடைய பலன் எடுக்கிறதுல இது வரைக்கும் ஒன்று கூட ஃபெயிலியரே கிடையாது. ஒரு ஜாதகம் கூட ஃபெயிலியரே கிடையாது. இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த 11 மாதத்தில் கிட்டத்தட்ட 2000 ஜாதகத்துக்கு மேலே பார்த்துட்டேன். நோட்டில் இங்கேயே இருக்குது நோட்டில் அவ்வளோ ஜாதகத்துக்கு மேலே இருக்கேன். ஆவரேஜ் பண்ணி பார்த்தாக்க ஒரு நாளைக்கு வந்து எப்படி பார்த்தாலும் 10 ஜாதகம் ஒரு 7-8 ஜாதகம் பார்த்துருக்குறேன் ஒரு நாளைக்கு ஸ்டார்டிங்கில். இப்போது அது இன்னொரு விஷயம், நான் எப்பயுமே வந்து உடல் ரீதியாக எப்படி நான் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறேனோ ஒவ்வொரு விஷயத்தையும், அதே மாதிரி தான் இதுன்னு கிடையாது, ஜோதிடம்னு கிடையாது. நான் பொதுவாக எந்த விஷயமா இருந்தாலும் டக்குன்னு இது ரிசர்ச்சில் இறங்கிடுவேன். ரிசர்ச்சில் இறங்கினாக்கா இது எக்ஸசைஸ் விஷயமா இருக்கட்டும், இல்லை ஜோதிடம் விஷயமா இருக்கட்டும், இல்லை உடல் ரீதியாக வந்து என்னென்ன பிரச்சனை பண்ணது, என்ன இது நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், என்னது அந்த ரிசர்ச்சு. பொதுவாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரிசர்ச்சில் இறங்கிடுவேன். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்திலேயே பார்த்திங்கன்னா இது ரிசர்ச்சில் ஒவ்வொன்றா அப்படி இவ்வளோ சீக்கிரம் நான் இந்த 11 மாதன்றது இவ்வளோ சீக்கிரம் நான் வந்து இந்தளவுக்கு வந்தது அது பெரிய விஷயந்தான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ உழைப்பை போட்டுக்கிறேன் நான். அந்த எதுக்கு நான் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட இது வந்து எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். அவரோட லைவ் கேட்டிருக்கிறேன். அவர் லைவ்லாம் கேட்டாக்க இன்னொரு விஷயம், அவரோட வீடியோஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவரோட வீடியோஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் வீடியோவை நான் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னாக்கா, நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் அந்த மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ என்னை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இருந்தாலும் நீங்கள் மேலே வரணும், நல்லா இந்த பிகினர்ஸ் இருக்கீங்களா, நானே பிகினர்ஸ் தான், இருந்தாலும் சொல்கிறேன். புதுசாக வரவங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். இப்போ ஒரு வீடியோ யாரோ பேசின வீடியோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. டக்குன்னு ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க, ஒரு விதியை சொல்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. அந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு, நீங்கள் ஜாதகங்கள்லாம் நிறையா வச்சுருப்பீங்க, டக்குன்னு இந்த விதி வந்து எந்த ஜாதகத்தில் அப்ளை ஆகுது, டக்குன்னு உங்கள் ஜாதகத்திலே பாருங்கள். ஒவ்வொரு விதியும் விதிவிலக்கு இதை வந்து ஒவ்வொரு ஜாதகத்துலையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராக்டிக்கலாக வந்தால் மட்டும்தான் வர முடியும். தியரிட்டிக்கலாக வந்தால் சரிப்படாது, இதுக்கு வந்து பலன் எடுக்க முடியாது. ஓகேங்களா? அதனால் வந்து நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு 75% யார் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜோதிடத்தை அறிமுகப்படுத்தினது திரு விஜயகுமார் ஆடிட்டர் அவர்கள். 2வது 75% நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து இருக்கிறேன் அப்படின்னா ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்கள். ஓகேங்களா?
நான் ஒவ்வொரு விஷயமும் வந்து ஜோதிடத்தில் மற்றவங்கள்ட்ட பேசுகிறதா இருக்கட்டும், நான் இங்கே இது பண்ணுறதா இருக்கட்டும், நான் இந்த மாதிரி பண்ணுறப்ப ஒவ்வொரு வார்த்தையும் வந்து நான் சொல்கிறப்ப எல்லாம் இது பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா, எழுதுகிறப்ப, சொல்கிறப்ப, பேசுகிறப்ப, பலன் சொல்கிறப்ப எல்லாம் எல்லாமே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, ஐயா ஆதித்ய குருஜி என் முன்னாலேயே நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா, நான் அப்படியே அவரை வந்து உள் வாங்கிட்டேன். ஏன் உள் வாங்கிட்டேன் அப்படின்னாக்கா, அவரு எனக்கு என்ன சொந்தக்காரா, இல்லை ஃப்ரெண்டா, தெரிஞ்சவரா? விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிற விஷயத்த நான் அப்ளை பண்ணுறப்ப எல்லாமே கரெக்டாக வருது. ஒன்று கூட இதுக்கு மிஸ்ஸே கிடையாது. பலன் வந்து அவ்வளோ ஜாதகத்தை நான் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன நான் பலன்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம்லாம் சொல்லியிருக்கேன். அந்த கிரிட்டிக்கலான விஷயத்த வந்து அவருடைய இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப அப்படியே 100க்கு 100% வந்து அப்படியே பொருந்தும். அதனால் வந்து இந்த அளவுக்கு நான் வந்ததுக்கு 75% வந்து ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்கள். சரி போதும். இப்போ வந்து நான் என்னுடைய சொந்த ஜாதகத்தை போட்டு ஒரு சில இதை மட்டும் நான் விளக்குறேன். ஓகேங்களா? ஓகே. நான் பிறந்தது இதான் என் ஜாதகங்க. என்னுடைய ஜாதகம் இதுதான். எல்லா கிரகத்தையும் போட்டேன். லக்னம் போட்டாச்சு, ராசி போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. நான் பிறந்தது வந்து ராகு தசையில் பிறந்திருக்கேன். எனக்கு 10 வயசு வரைக்கும் ராகு தசை 10 வயசு வரைக்கும் ராகு தசை இருந்துச்சு. 10 வயசு முடிஞ்ச நான் 5வது படிக்கிற வரைக்கும் ராகுதசை. 6வது படிக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா 5வது முடியிறப்பே ராகுதசை முடிஞ்சிச்சு. அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தா, இதான் இப்போ நான் உள்ளே வந்துட்டேன் இல்லைங்களா, போட்டு ஆராய்ச்சி எல்லாம் அனலைஸ் பண்ணுறேன் என் ஜாதகத்தை. அதில் ஒரு சில இதை மட்டும் நான் சொல்கிறேன். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ராகு தசையில் பிறந்தேன். ராகு தசையில் பிறந்தனால தான் ராகு தசையில் பிறந்தனால தான் எனக்கு ராகுக்கு உண்டான நட்சத்திரம் எது? சதயம். ஓகேங்களா? ராகுக்கு உண்டான 3 நட்சத்திரம் எது? திருவாதிரை, சுவாதி, சதயம். இது 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ராகுக்கு உண்டான நட்சத்திரம். அப்போ எனக்கு வந்து கும்பராசி சதய நட்சத்திரம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஜாதகத்தில் என்ன பார்க்கணும்? ஒரு ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லக்னம் வந்து பார்க்கணும். லக்னத்தை என்னத்தை பார்க்குறது? லக்னத்தை வந்து லக்னத்தில் சுபகிரகங்கள் இருக்கா, சுபகிரகங்கள் பார்வை இருக்கா, ஓகேங்களா? இதெல்லாம் பார்க்கணும். அப்போ லக்னம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இது அடுத்தது லக்னத்தை பார்த்தாச்சு. அடுத்தது லக்னாதிபதி பார்க்கணும். லக்னாதிபதி என்ன ஆயிட்டாரு? நம்ம போய் லக்னாதிபதி உச்சமாக இருக்காரு. லக்னாதிபதி போய் உச்சமாக இருக்காரு.
ராகு வந்து இருக்கிறாரு, இங்கே சனியும் இருக்கிறாரு. ஓகேங்களா? என்னடா இது சுக்கிரன் உச்சமாகி சனி ராகு இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3 பேருக்கும் சம்மந்தமே கிடையாது. டிகிரி வைஸ் பார்த்தாக்கா சம்மந்தமே கிடையாது. அதேமாதிரி ராகுக்கும் சனிக்குமே பார்த்தீங்கன்னாக்கா 22 டிகிரி வித்தியாசம். ஓகேங்களா? 22 டிகிரி வித்தியாசம். அதே மாதிரி வந்து சுக்கிரனுக்கு ராகுமே பார்த்தீங்கன்னாக்கா 13 டிகிரிக்கு மேலே வித்தியாசம். ஓகேங்களா? சரி, ரைட். அப்படி இருக்கிறப்ப எந்த விதத்துலையும் வந்து பெருசாக பாதிக்கல. இவங்க 3 பேரும் தன்னிச்சையாக இருக்கிறாங்க. இதில் என்னது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னம் நல்லா இருக்குது. எப்படி நல்லா இருக்குது லக்னம் பாருங்கள். குரு வந்து லக்னத்தை பார்க்குறாரு. குரு வந்து லக்னத்தை பார்க்குறாரு. அடுத்தது குரு வந்து எங்கே பார்க்குறாரு? புதனை பார்க்குறாரு. அடுத்தது குரு வந்து அவர் வீட்டையே அவர் பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்போ திருக்பலம் எப்படி இருக்குன்றதை பார்த்துங்க, பார்வை எப்படின்றத பார்த்துங்க. அடுத்தது சனி பார்வை பாருங்கள். 1, 2, 3 லக்னத்தை பார்க்குறாரு. ஆனால் நம்ம ஆதித்ய குருஜி ஐயா என்ன சொல்லுவார் அடிக்கடி? சுபத்துவம் பாவத்துவம் அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா? சரி, அதை வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா சனி வந்து சுபத்துவம். ஏன் சுபத்துவம்? குரு பார்வை இருக்குது. அடுத்தது குருவோட வீட்டில் சனி இருக்கிறாரு. ஆனாலும் சனி வந்து 29 டிகிரியில் இருக்கார். ஓகேங்களா? அப்போ இந்த வீட்டுக்கு போயிட்ட மாதிரி இங்கே இருந்தாலும் இங்கே இருக்கிற மாதிரி கணக்கு. சரி, இருந்தாலும் அப்போ பார்த்தீங்கன்னா என்ன என்ன ஆகுது? குரு வந்து இங்கே பார்த்துக்கிறாரு, இங்கே பார்க்குறாரு, லக்னத்தையும் பார்க்குறாரு. அப்போ திருக்பலம் நல்லா இருக்கு, அதனால் லக்னம் நல்லா இருக்கு. அடுத்து சனி வந்து 1, 2, 3 இப்போ இங்கே தான் இருக்கிறாருன்னு வச்சுங்க. அப்போ இங்கே பார்க்குறாரு 1, 2, 3 இங்கே 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடத்துல சனி இருக்கிறனால, சனியோட சம்பந்தம் இருக்கிறதுனால, பார்வை அங்கே 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால, ஆக்சுவலாக இங்கேருந்து கணக்கெடுத்தா லக்னத்தை பார்க்குறாரு. ஆனால் நம்மளுக்கு இங்கேருந்து தான் நம்ம வந்து இங்கே இருக்குது கடைசி இடத்துக்கு வந்துட்டார் 29 டிகிரி. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இங்கே இருக்கிற மாதிரி இங்கேருந்து கணக்கெடுத்தோம்னா அப்போ இந்த 2ஆம் வீட்டை பார்க்குறாருன்னு அர்த்தம். அப்போ அந்த 2ஆம் வீட்டில் சனி சம்பந்தம் இருந்துச்சுன்னா ஒருத்தர் ஜோதிடத்தில் இருப்பாங்க, தொழில் முறை ஜோதிடராக கூட ஆவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. சரி, அடுத்தது புதன் பார்த்தீங்கன்னாக்க நம்ம அடுத்தது என்ன பார்க்கணும்? லக்னம் லக்னாதிபதியை பார்த்துடணும். அடுத்தது 5, 9 உடையவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். 5ஆம் வீட்டு அதிபதி யார்? புதன். புதன் எங்கே இருக்கிறாரு? அவர் பெருங்கோணத்தில் இருக்கிறாரு. பெருங்கோணம். ஓகேங்களா? இந்த இடம் சிறுங்கோணம், இந்த இடம் பெருங்கோணம். அப்போ பெருங்கோணத்தில் புதன் தனிச்சு இருக்கிறாரு. அப்போ தனித்த புதனாக இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது யாரோட வீட்டில் இருக்கிறாரு? சனியோட வீட்டில் இருக்கிறாரு. ஓகேங்களா? சனியோட வீட்டில் இருக்கிறாருன்னா யார் வீடு? அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறாரு. ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணுன்னாக்கா 5, 9 இருக்கிறாரு. செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேந்திரத்தில் 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ 7ஆம் வீட்டில் இருக்கிறது எல்லாம் என்ன சொல்லுவாங்க? செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? செவ்வாய் தோஷம் இருக்குது. செவ்வாய் வந்து குரு வந்து 3 பார்வை. அடுத்தது செவ்வாய் வந்து கேந்திரத்தில் இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் எங்கெங்கே பார்க்குறாரு? லக்னத்தை பார்க்குறாரு. அடுத்தது 1, 2, 3, 4 இந்த இடத்த கும்பத்தை பார்க்குறாரு. ஓகேங்களா? அடுத்தது 7ஆம் பார்வையை இங்கே பார்க்குறாரு. அப்புறம் 8ஆம் சிறப்பு பார்வை இருக்குல்ல, இங்கேயும் பார்க்குறாரு. மிதுனத்தை பார்க்குறாரு செவ்வாய். ஓகேங்களா? சரி, ரைட்டு. அடுத்தது வேற என்ன சொல்லலாம்? இதில் சுக்கிரன் உச்சம். ஓகேங்களா? சுக்கிரன் உச்சம். சுக்கிரன் பார்வை இங்கே இருக்குது, குருவோட பார்வை இங்கே இருக்குது. ஆனால் பாவகிரகங்கள் சேர்ந்துருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாவகிரகங்கள் லிஸ்ட்டில் வந்து கேது இருந்தாலும் கேது வந்து குருவோட சேர்ந்துருக்கனால கேல யோகம் அப்படின்ற ஒரு அமைப்பில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் எந்த விதத்துலையும் பாதிக்காமல் அவரை வந்து பார்த்தீங்கன்னா தனிச்சு நின்ட்டார். ஓகேங்களா? செவ்வாய் வந்து அவர் தனிச்சு நின்ட்டார். அவர்னால பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது. என்னன்னா லக்னத்தை குருவும் பார்க்குறாரு, செவ்வாயும் பார்க்குறாரு. ஓகேங்களா? குருவும் பார்க்குறாரு, செவ்வாயும் பார்க்குறாரு. செவ்வாய் பார்க்குறதுனால கொஞ்சம் நான் சுறுசுறுப்பாக இருப்பேன். அதே மாதிரி செவ்வாய்க்கு உண்டான இதில் சுறுசுறுப்பாக இது எக்ஸசைஸு இந்த மாதிரி இதில் ஃபிட்னஸ்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நான் எப்பயுமே இருப்பேன்.
அதே மாதிரி செவ்வாய் வந்து ஆட்சியாக இருக்கிறாரு. ஓகேங்களா? ஆட்சியாக இருக்கிறப்ப எப்படி இருப்பார்ன்றது உங்களுக்கு தெரியும், அதை பார்த்துங்க. அடுத்து சூரியன். சூரியன் என்னவா இருக்கிறாரு? சூரியன் என்னவா இருக்கிறாரு? திக்பலமாக இருக்கிறாரு. ஓகேங்களா? திக்பலம். ஆனாலும் பகை வீட்டில் இருக்கிறாரு. சூரியன் வந்து பகை வீடு. ஓகேங்களா? சனியோட வீட்டில் தானே இருக்காரு, அப்போ பகை வீட்டில் இருக்கிறாரு. அப்புறம் லக்னம் இப்படி, 2வது வீடு புதன், 3வது வீடு சந்திரன். சந்திரன் வந்து 3வது வீடு என்னது? நம்மளுக்கு மாரகாதிபதி. ஓகேங்களா? மாரகாதிபதி யாரு? சந்திரன். 3ம் 8ம் குரு. அப்போ அட்டமாதிபதியாகவும் குரு வருவார், மாரகாதிபதியாகவும் வருவார். அடுத்து சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எங்கே இருக்கிறாங்க? 10ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ வேறு என்ன சொல்லலாம்? அமாவாசையில் பிறந்திருக்கேன். ஓகேங்களா? டிகிரி வைஸ் பார்த்தோம்னாக்கா சூரியனை தாண்டிட்டேன். ஃபஸ்ட்டு அமாவாசைக்கு அடுத்த நாள் பிறந்திருக்கேன். அடுத்தது லக்னத்துக்கு திரிகோணத்தில் குரு, குருவுக்கு திரிகோணத்தில் புதன், புதனுக்கு திரிகோணத்தில் லக்னம். இப்படி வருது, ட்ரையாங்கிளாக வருது, ஒரு முக்கோணமாக வருது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வேறு என்ன சொல்லலாம்? இதில் இப்போ எனக்கு நடந்துட்டு இருக்கிற தசை வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் தசை நடந்துகிட்டு இருக்கு. சரி, புதன் தசை நடந்துட்டு இருக்கிறப்ப பொதுவாக சரி நான் இதை சொல்லிடுறேன். எனக்கு குரு தசை, எனக்கு ராகு தசையில் நான் பிறந்திருக்கேன். 10வது படிக்கிற வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 10வது படிக்கிற வரைக்கும் சரி 10 வயசு வரைக்கும் 5வது படித்தேன். அடுத்தது 6வது படிக்கிறப்ப எனக்கு படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட்டு போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு, சுத்தமாக போல கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்டமாதிபதி தசை. ராகுக்கு அப்புறம் என்ன வரும்? குரு தானே வரும். குரு தசை ஆரம்பிச்சிருச்சு. 16 வருஷம் படிப்பு. நான் நல்லா 5வது வரைக்கும் நல்லா படிச்சிருக்கிறேன், நல்ல மார்க் எடுத்திருக்கிறேன். எங்கள் அம்மா வந்து டீச்சர்ஸில் வந்து கேட்பாங்க, இது கேட்க மாட்டாங்க, கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. வீட்டில் உட்காந்து இது படிக்க மாட்டேன்றான் அப்படின்னு சொன்னாக்க, எந்த நேரமும் கிரவுண்ட்லேயே இருக்கான், உட்காந்து படிக்க மாட்டேன்றான் அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. ஆனால் டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க? 5வது படிக்கிற வரைக்கும் டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் தான் இப்படி சொல்கிறீங்க, அவன் போர்டில் கணக்கு எழுதி போட்டுட்டு திரும்புறதுக்குள்ளே போட்டு வந்து காட்டிடுறான், சூப்பராக படிக்கிறான் பாருங்கள், மார்க்லாம் இத்தனை சொல்லி மார்க் ஷீட் எடுத்து எல்லாம் காட்டுறாங்க, பேப்பர்ஸ்லாம் காட்டுறாங்க, மார்க்லாம் இப்படி எடுத்துருக்கான், நல்லா படிக்கிறான், நீங்கள் தான் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே திருப்பி சொல்கிறாங்க அம்மாட்ட. இந்த மாதிரி இருந்தப்போ கரெக்டாக குரு தசை ஆரம்பிச்சிச்சு. குரு தசை ஆரம்பித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூல் மாறினேன் பாருங்கள். 6வது படிக்கக்குள்ளே வேறு ஸ்கூல் போனேன். திருப்பி அங்கேருந்து வந்து இல்லை 5வதுலேயே ஆரம்பிச்சிச்சு. கரெக்டாக 5வது படிச்சுட்டு இருக்கக்குள்ள 5வதுலேயே நான் ஸ்கூல் மாறி இருக்கேன். 4வது முடித்தவொடனே நான் 5வது வந்து வேறு ஸ்கூலு அங்கே தான் போவேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு ஆகாத ஸ்கூல் அது. அங்கே போயிட்டு அங்கே போனவொடனே நம்மளுடைய சார் ஒருத்தர் வந்தார், அங்கே கிளாஸ் டீச்சர். அந்த கிளாஸ் டீச்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எனிமி. அவரை பார்த்தாவே பயங்கரம். அந்த அளவுக்கு போட்டு அடின்னு அடிப்பார், மாடு அடிக்கிற மாதிரி அடிப்பார் எல்லாத்தையும். ஆனால் என்னை அடிக்க மாட்டார், எனக்கு அவங்கள அடிக்கிறத பார்க்குறப்ப எனக்கு பயமாக இருக்கும் அந்த அளவுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா படிப்பெல்லாம் அப்பவும் நல்லா தான் வரும், ஆனால் பயம். அந்த பயத்தின் காரணமாக ஆஃப் இயர்லி முடிஞ்சிச்சு. 5வது படிக்கிறப்ப ஆஃப் இயர்லி முடிஞ்சிச்சு. ஆஃப் இயர்லி முடிஞ்சவொடனே நான் இனிமேல் ஸ்கூலுக்கே போக மாட்டேன், என் வீட்டில் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், ஸ்கூலுக்கே போக மாட்டேன், நான் பழைய ஸ்கூலில் தான் படிப்பேன், எனக்கு அங்கே கொண்டு போய் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, அவங்க அந்த ஸ்கூலில் போய் பழைய ஸ்கூலில் போய் இது கேட்டாக்க, அவங்க என்ன ஆஃப் இயர்லி ஆகி போச்சு, இன்னும் 3 மாதம் தான் இருக்குது, நீங்கள் அடுத்த வருஷம் இது ஹைஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, அவங்க ஸ்கூல் இந்த ரொம்ப ரொம்ப பிரச்சனை பண்ணுறான், இந்த மாதிரி அவன் போகவே மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணோன்னா, அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த பழைய ஸ்கூலில் வந்து எனக்கு ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க, ஒரு எக்ஸாம் மாதிரி வைக்கிறாங்க. நீ 5வதுல என்னென்ன படித்த அப்படின்னு சொல்லி எப்படி வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு டீச்சர்ஸும் எந்தெந்த சப்ஜெக்ட், மொத்தம் 5-6 சப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த 5-6 சப்ஜெக்ட் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு, ஹெட்மாஸ்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டு, இவரை வந்து ஒரு இது டெஸ்ட் மாதிரி வைங்க. அது டெஸ்ட்னா எழுதுறதுக்கு வேண்டாம், கேள்வி கேளுங்க, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பாருங்கள், செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன் நான். அப்போ குருதசை ஆரம்பிக்க
ஆரம்பிக்க போகுது, 6வதுல ஆரம்பிக்க போகுது. இந்த அந்த ராகுதசை எண்டுலேயே இந்த இதை காட்டுது, பிரச்சனையை காட்டுது. அடுத்த தசை எப்படி இருக்கும் அப்படின்றத முன்கூட்டியே காட்டுது ராகுதசை எண்டுலேயே. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த அந்த டெஸ்ட்லலாம் பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் அங்கே படித்தேன், பாஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் வேறு ஸ்கூல் சேர்த்தாச்சு. சேர்த்த ஒன்று ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். டோட்டலாக படிப்பு இன்ட்ரெஸ்ட்டுன்றதே கிடையவே கிடையாது. ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றது, ஸ்கூலுக்கு போகணுன்றது மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அங்கே புக்கு ஏதாவது அங்கே கிளாஸ் எடுத்தாங்கன்னா அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும். இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி 10th +2 இதெல்லாம் கஷ்டப்பட்டு ரொம்ப மார்க்லாம் கம்மியாகிடுது. அப்படி இப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு வந்து காலேஜும் சேர்ந்து அந்த 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 காலேஜ் சேர்றப்ப பிஎஸ்சி மேக்ஸ் சேர்ந்தேன் திருச்சியிலே. அங்கே சேர்ந்த பார்த்தீங்கன்னா குருதசை என்ன புக்தின்னு தெரியல. அப்போ அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா காலேஜ் போய்ட்டு ஃபஸ்ட்டு செமஸ்டர் எழுதுனா டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். அப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா குருதசை முடிய போகிற நேரமா என்னன்னு தெரியல, முடிய போகிற நேரம்னு நினைக்கிறேன். கரெக்டு, முடிய போகிற நேரத்தில் கரெக்டாக குருதசை ராகு புக்தியில், ஆமாம் குருதசை ராகு புக்தியில் கரெக்டாக அங்கேருந்து அந்த ஊரை விட்டு, எங்கள் அப்பா வந்து ரயில்வேல ஒர்க் பண்ணார். அவர் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது. 1991 ரிட்டையர்ட் ஆகிறாரு. 1 வருஷத்துக்கு முன்னாடியே என்னையே அந்த ஊரை விட்டு தூக்கிடுச்சு. நான் இந்த ஊருக்கு வந்துட்டேன், 90லேயே வந்துட்டேன். அப்போ அது காரணம் என்னது? உங்களுக்கு குருதசை ராகு புக்தி. அப்போது எதுக்காக இந்த ஊருக்கு தூக்கிச்சு அப்படின்னாக்கா, ஒரு சின்ன எல்லாம் படிப்புலாம் விட்டாச்சு. அதான் குருதசை முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிச்சுட்டு அட்டமாதிபதி இல்லையா, எல்லாத்தையும் டோட்டலாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஊருக்கு வந்தது. இந்த ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 வருஷம் வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி தசை ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். அப்போ அந்த 1 வருஷம் பிஸ்னஸ் பண்ண பாருங்கள், நல்ல இன்கம் தான் ஸ்டார்டிங்லேருந்து. நல்ல இத்தனைக்கும் புது ஊர், இந்த ஊரில் எப்படி என்ன இது ஒன்றுமே தெரியாது. இருந்தாலும் இன்கம் நல்லா வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இருந்தாலும் எனக்குள்ள ஒரு இது என்னென்னா, இல்லை இந்த பிஸ்னஸ்லாம் வந்து லைஃப் லாங்லாம் நமக்கு செட் ஆகாது, நம்மளுக்கு ஒரு டெக்னிக்கலாக ஏதாவது ஒன்று படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சனி தசையில் லேப் கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணுவேன். ஆட்டோமேட்டிக்காக இது கொண்டு போய் தள்ளிடுச்சு. போய் ஜாயின் பண்ணோன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றா லேபு, எக்ஸ்ரே, இந்த மாதிரி இசிஜி, இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த 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 லைனுக்கு வந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சனி தசை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ சனி தசையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த சனி தசை தான் நம்மளுக்கு வந்து என்ன தசை, ரொம்ப கீழே தள்ளினதை வந்து கொஞ்சம் மேலே தூக்கி விட்டது சனி தசை. ஏன்னா ராசி அதிபதியோட தசையாக இருந்தாலும் நம்மளுக்கு ரிஷப லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி சனி. அதனால் அந்த ராஜ யோகாதிபதி சனி வந்து முழுசாலாம் நல்லது பண்ணல, ஒரு சில புக்திங்க மட்டும் நல்லது பண்ணார். அந்த புக்தியில் வந்து கொஞ்சம்லாம் நல்லது பண்ணல, ஓரளவுக்கு தூக்கி விட்டால் ரொம்ப கீழே இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து சொசைட்டியில் வந்து ஓரளவுக்கு நல்ல இதில் இருக்கிற மாதிரி வந்தாச்சு. சரி, ஓகே, நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன். சரி, அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஜோதிடத்தில் நான் வந்து எப்படி வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன் தசை ராகு. அங்கே ராகு நம்மளுக்கு வந்து எப்படி பண்ணிச்சோ அதே மாதிரி புதன் ராகுல தான் நான் வந்து நம்மளுக்கு ஜோதிடம் வந்து வந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணதே அதில் தான். லக்னம்னா என்னன்னு கேட்டார் இல்லைங்களா, இது நான் கேட்டேன் இல்லைங்களா, லக்னம்னா என்னன்னு சொல்லி கேட்டேன் இல்லையா, அது வந்து புதன் ராகுல தான் ஆரம்பிச்சிச்சு. கரெக்டாக புதன் செவ்வாய் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச 15-20 நாள்லேயே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஜோதிடத்தை பற்றி சொல்ல ஆரம்பிச்சு. சரி, ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. குருதசை தான் நம்மளுக்கு வந்து போட்டு பார்த்தாலும் நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு. ஆனால் எப்பயுமே அட்டமாதிபதி ப்ளஸ் மாரகாதிபதி மரணத்துக்கு நிகரான கண்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கொடுத்துச்சு, எல்லாம் கொடுத்துட்டு தான் அது இந்த ஸ்டேஜ்லாம் தாண்டி தான் வந்தது. ஓகேங்களா? அதனால் வந்து ஐயா ஆதித்ய குருஜி என்ன சொல்லுவார் அடிக்கடி, ஏன்னா நான் அவர் வீடியோ தான் நிறைய கேட்டுக்கிறேன். அதனால் வந்து அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோக தசை வந்து பின்னால் வரணும், அவயோக தசை வந்து சின்ன வயசுலேயே வந்துடணும், அப்படி இருந்தால் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லுவார். அதன்படி பார்த்தாக்கா எனக்கு அவயோக தசை வந்து அட்டமாதிபதி தசை. 2வது வந்து ரிஷப லக்னத்துக்கு எதிரியான
இது யார் இருக்கா, எதிரியா யார் இருக்கா? குரு இல்லைங்களா? எதிரி சொல்லாமல் எதிர்த்தன்மை உடையவர் குரு. அவரே வந்து அட்டமாதிபதி நம்மளுக்கு. அப்போ என்ன பண்ணுவார்? அவர் நிறைய அனுபவத்தை கொடுத்தாரு. ஓகேங்களா? ஓகே, அனுபவத்தை கொடுத்துட்டு நம்மளுக்கு அந்த அனுபவத்தை வச்சு தான் நம்ம இனிமேல் வந்து வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், என்ன எது எந்தெந்த ஸ்டேஜில் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த நல்ல ஒரு அஸ்திவாரத்தை கொடுத்தாரு. அதைப்படி தான் இன்னமும் போயிட்டுருக்கு. என்ன அந்த தசாபக்தி மாற மாற அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. ஆனாலும் அந்த குரு தசையில் நடந்த ஒவ்வொரு அனுபவங்களும் தான் எனக்கு அஸ்திவாரம், பேஸ். ஓகேங்களா? அதனால எப்பயுமே வந்து சின்ன வயசுல வந்து சுக்கிரதசை ஏன் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, குட்டி சுக்கரன் இது சுக்கரன் குட்டி சுக்கரன் கொட்டி கவிழ்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த தோஷம் சின்ன வயசுல வர்றது வந்து தோஷம், சுக்கிரதசை. அதனால வந்து நம்மளுக்கு ஆனால் அப்போ நல்லா இருப்பாங்க, ஆனால் பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும். அதனால வந்து எப்பயுமே. ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரதசை ஆரம்பத்தில் வரவங்களுக்கு பின்னால் வர ராகுதசை ஃபேவராக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? மற்ற கிரகங்கள்லாம் வச்சு பார்க்குறப்ப. சரி, வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இதில் வந்து எனக்கு எப்பப்பெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரும், நான் அனலைஸ் பண்ணதில்லை, எப்பப்பெல்லாம் எனக்கு வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் புக்தியில் ரொம்ப லைட்டாக பிரச்சனை வந்து டக்குன்னு உடனே சரியாக போயிடும் செவ்வாய் புக்தியில். ஓகேங்களா? எனக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா, சந்திரன். ஏன்னா எனக்கு மாரகாதிபதி இல்லையா? ஓகே, மாரகாதிபதி வந்து என்ன பண்ணுவார்? அவர் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவார். எப்போவுமே சந்திரன் அந்தரமாக இருக்கட்டும், சந்திர புக்தியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், எந்த தசையாக இருந்தாலும் சந்திரன் சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னாவே அவ்வளோதான். அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு மாதிரியாக இருக்கும். எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்காது. செவ்வாயில் வந்து சுறுசுறுப்பாக இருக்க வைக்கும், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க வைக்கும். ஆனால் என்ன கேட்டீங்க, ஏன் சுறுசுறுப்பாக இருக்க வைக்குது? செவ்வாய் வந்து லக்னத்தை பார்க்குறாரு. செவ்வாய் புக்தி, செவ்வாய் அந்தரம் இதெல்லாம் வரப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் குரு வந்து எனக்கு அட்டமாதிபதி, மாரகாதிபதி. அதனால வந்து இன்னொரு விஷயம், குரு எங்கே உட்காந்துருக்கிறாரு அப்படி அப்போ ஆதிபத்திய ரீதியாக பிரச்சனை பண்ணார், காரக ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கிறாரு ஓரளவுக்கு. அப்போ என் ஜாதகத்தை ஓவராலாக பார்க்குறப்ப நான் ரொம்ப வளவலன்னு பேசுவேன், நான் நிறைய சொல்லலாம் இதில். ஆனால் ஓவராலாக என் ஜாதகத்தில் எப்படி போயிட்டுருக்குனாக்கா, அந்த குரு தசையை தவிர மற்ற எல்லா தசையும் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. அதில் ஓரளவுக்கு தூக்கி விட்டது சனி தசை தூக்கி விட்டுச்சு. புதன் தசையில் வந்து முழுக்க ஃபஸ்ட்டு இதில் இன்னொன்று சொல்லலாம். என்னது? புதன் தசையில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா போயிட்டு தான் இருக்குது. அந்த புதன் தசை செவ்வாய் பக்தி தான் பயங்கரமாக போட்டு பார்த்துச்சு. ஓகேங்களா? அது எந்த விதத்தில் போட்டு பார்த்துச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உடம்பு சரியில்லாமல் போச்சு. ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போல, ஆனால் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஆயாச்சு. ஆனால் இருந்தாலும் அந்த சீரியஸ் கண்டிஷன் போனாலும் எவ்வளோ சீக்கிரம், அதாவது செவ்வாயோட காரகத்துவத்துக்கு தகுந்த மாதிரி செவ்வாய் என்ன பண்ணும்? சுறுசுறுப்பு. அந்த மாதிரி சுறுசுறுப்பாக பிரச்சனை வந்துச்சு, அதே மாதிரி சுறுசுறுப்பாக சரியாக போச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் எவ்வளோ நாள் ஆச்சு? 1 மாதம் ஆச்சு. சரி, ஓகே, நிறையா பேசல, பார்த்துங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பாவக விதி சொல்லலாம். ஓகேங்களா? எப்படி சொல்லலாம்? இந்த நம்மளுக்கு மாரகாதிபதின்றது பொதுவாக சொல்ல போனாக்கா 2-7 மாரகாதிபதி. அப்படி இருக்கிறப்ப வந்து அப்போ இப்போ எனக்கு என்ன தசை நடக்குது? புதன் தசை நடக்குது. அப்போ பாவக விதியை அப்ளை பண்ணோம்னாக்கா பாருங்கள், தன் வீட்டு பாவக விதின்றது என்னது? தன் வீட்டிற்கு ஒரு கிரகம் தன் வீட்டிற்கு 6, 8, 12 மறைந்தால் அந்த வீட்டு பலனை செய்யாது. இதுதானே பாவ விதி. அப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ 8ல் வந்து புதன் மறையுது. புதன் மறையிறதுனால இந்த வீட்டு பலனை பண்ணாது, அந்த வீட்டு ஆதிபத்தியத்தை பண்ணாது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இந்த வீட்டு பலனை பண்ணும். ஏன்னா இவர் வந்து 5 குரு பார்வை இருக்குது, 2வது 5ஆவதுல இருக்கிறார். 2வது புதன் இங்கே இருந்துச்சுன்னா இந்த வீட்டு பலனை பண்ணாது. இப்போ குரு இங்கே குருன்ற புதன் வந்து இங்கே இருக்கிறனால குரு பார்வை இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டு பலனை பண்ணும். ஏன்னா இவர் திரிகோணத்தில் இருக்கிறாரு. ஓகேங்களா? இதே வந்து இந்த புதன் இங்கே இருந்துச்சுனாக்க இந்த வீட்டு பலனை பண்ணாது. ஏன்னா இந்த குருக்கு இந்த புதன் வந்து 6 ஆயிடுவார். அப்போ இவர் என்ன ஆவார்? 9 ஆயிடுவார். 8, 9 ஆயிடுவார். ஓகேங்களா? அப்போ அப்படி இருக்கிறப்ப இந்த பாவக விதியை அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து சுக்கிரன் சம்மந்தப்பட்டதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிர பக்தியாக இருக்கட்டும், ஃபியூச்சரில் வர
சுக்கிர தசையாக இருக்கட்டும். ஓகே, எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சுக்கிரன் வந்து லக்னாதிபதி இருந்தாலும் அவர் 6ஆம் வீட்டுக்கு அவர் தானே அதிபதி. ஓகேங்களா? 6ஆம் வீட்டுன்றது என்னது? கடன், நோய், எதிரி. ஓகேங்களா? கடன், நோய், எதிரி. அப்படி இருக்கிறப்ப இந்த வீட்டு பலனை பண்ணுமா அப்படின்னு பார்த்தாக்க, பாவத் பாவ விதி இதுக்கும் அப்ளை பண்ணுங்க. பாருங்க, இந்த இந்த வீட்டிலேருந்து என்னங்க, எந்த வீடு? துலாம் வீட்டிலேருந்து 1 2 3 4 5 6 6ல் சுக்கிரன் மறையிறாரு. அப்போ இந்த வீட்டு பலனை பண்ண, அப்போ ஆதிபத்திய ரீதியாக இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பிரச்சனையை அந்த அளவுக்கு பண்ணாது. ஏன்னா ஆதிபத்திய ரீதியாக அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணாது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டு பலனை சாரி இந்த இந்த வீட்டு பலன்றது என்னது? 1ஆம் நம்பர் லக்னம். ஓகேங்களா? லக்னம் தானே நம்மளை சொல்கிறது எல்லாமே இதுதானே, லக்னம் தானே. அதனால் பார்த்திங்கன்னா இது அப்போ ஓவராலாக என்னுடைய லைஃப்பில் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இனிமேல் இருக்க போகிறது இது வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப மேலேயும் ரொம்ப கீழேயும் இல்லாமல் அப்படியே ஆவரேஜாக எல்லா இன்பங்களையும் எல்லாம் ஆவரேஜ் தான். ஓகேங்களா? எல்லா இன்பங்களும் துன்பங்களும் எல்லாமே வந்து ஆவரேஜ். ரொம்ப ஹை லெவல்லையும் போகாது, லோ லெவல்லையும் போகாது. ஓகேங்களா? இன்னும் நிறைய சொல்லலாம். நான் வந்து ஓவராலாக நான் சொல்கிறப்ப நம்மளுடைய இதில் வந்து எல்லாமே ஆவரேஜாக போகும். நம்ம இது குழந்தைங்கள்லேருந்து நம்ம சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், துணிமணி விஷயமா இருக்கட்டும், வீடு விஷயமா இருக்கட்டும், இல்லை காராக இருக்கட்டும், இல்லை டூ வீலர், A to Z எல்லாமே எல்லா என்ன அதான் அனுபவிக்கிறதுன்றாங்க இல்லைங்களா? அந்த அனுபவிக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா ஆவரேஜ். ஆனால் சில பேருக்கு வந்து ஹை லெவலில் இருப்பாங்க, நிறையா விஷயங்கள் அனுபவிக்க முடியாது. ஆனால் நான் வந்து எல்லா விஷயத்தையும் நல்லா அனுபவிக்கிற மாதிரி இருக்குது, அனுபவிக்கிறேன். அதே சமயத்தில் வந்து எல்லாமே அளவா. ஓகேங்களா? அதனால் என் ஜாதகத்தை வந்து முழுசாக நான் போட்டேன். வேறு பார்த்தீங்கன்னாக்கா இதில் சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் வந்து சும்மா பாவத் பாவ விதி வந்து நாம் ஒன்று சொல்லணும். அதே மாதிரி வந்து இன்னொன்று ஏன் ஆவரேஜ் அப்படின்னு சொன்னதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஓகேங்களா? அதை சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். என்னது? சகட யோகம். ஓகேங்களா? சகட யோகம்னா என்னது? திடீர்னு காசு இருக்கும், திடீர்னு எப்படி போகுதுனே தெரியாது, ஒன்றுமே இருக்குது, அப்படியே ட்ரையாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு பார்த்தீங்கன்னா காசு வரும், திடீர்னு இருக்காது. இப்படி தான். அப்போ என்ன ஆகும்? ஆவரேஜ் தான். காசு வர்றப்ப அதை வந்து நம்ம சேஃபாக வச்சுக்கிட்டு, காசு இல்லாதப்ப அதை செலவு பண்ணிக்கணும். அவ்வளோதான். நம்ம காசு வருதுன்னு சொல்லி செலவு பண்ணோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு. ஏன்னா நம்மளுடைய அமைப்பு அந்த மாதிரி, அதனால் நம்மளுடைய ஜாதக அமைப்பு அந்த மாதிரி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான். காசு வரப்போ அதை சேஃபாக வச்சுக்கிட்டு, காசு இல்லாதப்போ அதை வந்து நம்ம செலவு பண்ணணும். அப்போ டோட்டலாகவே பார்த்திங்கன்னா ஆவரேஜ் 50% இல்லைன்னா 55% அவ்வளோதான். ஆனால் எல்லா இதுவுமே நம்மளுக்கு ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப நேரம் பேசிட்டேன், எவ்வளோ நேரம் பேசுகிறேன்னு தெரியல. சரி, ஓகே. நம்ம அடுத்த கிளாஸில் என்ன பார்க்கணுன்றதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நன்றி.